ஹாய் குழந்தைங்களா. நீ ஏன் ஞாபகம் இருக்கா? நான் தான் சோனாவோட அம்மா. போன வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருங்க. ஓகே, ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் முக்கியம். சரியா? ஒரு அம்மாவுக்கு பெரிய ஆசை என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு குழந்தை நல்லபடியா படிச்சு நல்ல பெரிய ஆகி நல்லபடியா இருக்கணும்னு தானே தோணும். எல்லா அம்மாக்கும் அதான் ஆசை, எனக்கும் அதான் ஆசை. ஆனா இவ எப்படி இருப்பான்னு தெரியுமா? அதுல 1% கூட நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டான். அதுதான் இருக்கிறதுலே ஆத்திரமா வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் அவ பண்ற அட்டோலியோ எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, வாங்க போலாம். அம்மா இந்தாங்க, உங்களுக்கு தான் டீ போட்டேன். எனக்கு எதுக்குப்பா டீ எல்லாம்? நீயே டீ போட்டியா? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்மா. காலையில 6 மணிக்கே எழுந்திரிச்சு வீடு கூட்டி வாசல் கூட்டி கோலம் போட்டு சமைச்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியா? நீயே பார்த்துட்டியா எல்லாத்தையும்? சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். அம்மா டீ. நீ ஒன்னும் ஆறல சாமி. மணி 11:30 ஆச்சு. எவனாவது 11 மணிக்கு டீ கேப்பானாடி? எரும மாடு மாதிரி 11 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு டீ வேணுமா? அம்மா டீ, அம்மா டீ. வந்துருமா டீயே 11:30 மணிக்கு? ஒழுக்கமா போய் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வாடி. எந்திரிச்சிட்டு டீ வேணுமா? டீ கொடுப்பாங்க உனக்கு டீ. தலை எழுத்து பிள்ளைவா சொல்ற சுமதி. அப்ப ரொம்ப தங்கமான பிள்ளை. நானே எவ்வளவு டைம் பார்த்து என் பிள்ளைவே நானே கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? வெளியவே போக மாட்டா. வெளியே போயிட்டு வா சாமின்னு சொன்னா கூட போக மாட்டா. அம்மா இல்லம்மா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவா. படிச்சுக்கிட்டே இருக்கிறான் எப்ப பாரு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டா. ஆமா, படிச்சுக்கிட்டே இருப்பானா. எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே இருப்பேன்? படி படி நானே சொல்லிட்டு இருக்கோம்மா. படிக்கவும் மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. என்னன்னா மனசுல நினைச்சிட்டு இருக்க சொல்லு பாக்கலாம். திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, போன் பார்க்க வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வேண்டியது, கேம் விளையாட வேண்டியது, இதுவே ஒரு பழப்பா வச்சுட்டு இருக்க நீ. எப்பதான் உனக்கு படிக்கலான்னு என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம். கொஞ்சமா அக்கறை வேணும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருந்தா பத்தாது. சரிம்மா, பெண்ண உங்களுக்கு நான் படிக்கணும் அவ்வளவுதானே? படிக்கிற விடுங்க. எதுக்குமா இத்தனை டயலாக் பேசுறீங்க? நான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். தங்க பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிற. அப்படிங்களா? வெளியே போயிடாத, கண்ணு போட்டுருவாங்க. நான் உனக்கு சுத்தி போடணும், சரியா? தேங்க்ஸ்மா. இப்ப அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு பாரு. சுத்தி போட்டே ஆகணும் என் தங்கத்துக்கு. ஆமா, அவ்வளவு அழகா இருக்குடி. பிள்ளை மாதிரி சேலை கட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு சுடிதார் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அதுதாண்டி ஒரு பொட்ட பிள்ளை மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீ அப்படி இருந்திருக்கியா? சரி, வீட்டுலதான் இப்படி இருக்கிறன்னு பார்த்தா வெளியே போனா அதை விட மோசமா பேண்ட் சட்டை மாட்டிட்டு போற பையங்க மாதிரி. நம்ம குடும்பமான என்ன ஆகுறது? நீங்க போய் பக்கத்துல பாருங்க எப்படி எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு போறாங்க. என்னமா பேசுறீங்க நீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பேசுறாங்க. பக்கத்து வீட்டுல பூஜா எப்படி போறான்னு நீங்க கொஞ்சம் வெளியே போய் பாருங்கம்மா. அப்புறம் பக்கத்து வீட்டுல என்ன பேசுவாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியும் ஃபேஷனை பத்தி? நீதான் புரிஞ்சுக்கணும். இந்த வயசுலதான் அப்படி தோணும். அது தப்பு இல்லை. ஆனாலும் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். சரிம்மா, சரி நான் போய் படிக்கிறேன். சரி, போய் படிப்போம்.
கூட போகணும். நீ என்ன அழுது அடம் பிடிச்சாலும் உன்னை வெளியே விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். விட முடியாது. நீ என்ன அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, விட மாட்டேன், விடவே மாட்டேன். வீட்லயே இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள போறியா இல்ல ஒரேடியா வெளியே போறியா? எப்படி நீயே முடிவு பண்ணிக்கோ. விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். இவ்வளவுதான், தொலைச்சு வெளியே போறாளா? வெளியே அழுகுறான். But actually, Mom always loves you. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேம்மா, ஒரு மார்க்ல போயிடுச்சுமா. சரிப்பா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஃபெயில் ஆயிட்டா என்ன பிரச்சனை? அடுத்த டைம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். சரியா? ஒரு மார்க்ல தானே போச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு மார்க் நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபீல் பண்ணாத. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுதாங்கம்மா. அவங்க கிடைக்கிறாங்க, விடு. நீ ஃபீல் பண்ணாத, விடு, பாத்துக்கலாம். சரியா? நான் இருக்கேன். அம்மா நான் இருக்கேன்ல உன் கூட, அது போதாதா உனக்கு? சரி வா, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், வா போய் சாப்பிடலாம். பிரியாணி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? என் பிள்ளையா இருந்துட்டு